அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பேயரு தோழி பங்கன் விடமுண்டு கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆதரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் 9 7 18 உடனாய நாட்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று புரட்டாசி மாதம் 4ஆம் நாள் சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமை. இன்று பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த கிழமை புரட்டாசி சனிக்கிழமை. இன்று திருப்பதி ஏழிமலையான் சன்னதியில் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். எல்லா பெருமாள் கோயிலையும் இன்று பிரமாதமாக இருக்கும். இன்று சதுர்த்தசி திதி 1 மணி 5 நிமிடம் வரை இரவு. பின்னாடி அமாவாசை வருது. மக நட்சத்திரம் 10 மணி காலை. பின்னாடி பூர நட்சத்திரம். அமிர்த யோகம், சித்த யோகம். ராகு காலம் சனிக்கிழமை 9 முதல் 10:30. யமகண்டம் 1:30 முதல் 3. குளிகன் 6 முதல் 7:30. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். அன்பான நேயர்களே, நாளைக்கு அமாவாசை, மாலையபட்ச அமாவாசைன்னு நாளைக்கு பேர். நாளைக்கு எல்லாரும் தர்ப்பணம் பண்ணணும். எல்லாரும் என்ன பண்ணணும்னா, பெரியவங்களுக்கு நம்ம அந்த திதியெல்லாம் கொடுக்காம மறந்துடும் பாருங்க, அவங்களுக்கு நாளைக்கு கொடுக்கறது நல்லது. அதனால பக்கத்தில் நம்ம வெளியில எங்கேயும் போக முடியல அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவிலில் கொண்டு போய் அங்கே பூஜை பண்ணுற அர்ச்சகருக்கு அரிசி காய்கறி தட்சணை வச்சு கொடுத்துட்டு அந்த இறைவனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே இந்த புண்ணியம் உண்டு. அங்கே தர்ப்பணம் பண்ணி வைப்பாங்கன்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கனாலே பெரிய நல்லது. அவங்களால முடிஞ்சதை செய்வோம். நாளைக்கு அவசியம் எல்லாரும் ஏதாவது யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுவும் நல்ல வேதம் படித்த அந்தனுக்கு கொடுத்தீங்கன்னா பெரிய புண்ணியம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நாளைக்கு எல்லாரும் அமாவாசை தர்ப்பணம் பண்ணக்கூடிய நாள். அன்பான நேயர்களை, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? சூரியன் கன்னியில் இருக்கு, புதன் கன்னியில் இருக்கு, செவ்வாய் துலாத்தில் இருக்கு, சனி ராகு கும்பத்தில், குரு மிதுனத்தில், சந்திரன் சுக்கிரன் கேது கடகத்தில் இருக்காங்க. அன்பான நேயர்களை, மேஷராசிக்கு இந்த ராசி பலன் எப்படி இருக்குது? மேஷராசிக்கு குரு பகவான் 3ல் இருக்காரு. சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் கேது இருக்கு. 5ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடாது. மற்ற கிரகங்கள் எல்லாம் டம்மி ஆக்கிப்படுவது. அதனால 5ஆம் இடத்துல கேது இருப்பதுனால அதனால மேஷராசி என்பதுக்கு அவ்வளவு சுவாக்கியமான நேரம் இல்லை. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு அருமையான நாள், நல்ல நாள். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும். ஏன்னா குருவான் 2ல் 4ல் சுக்கிரன் சந்திரன் கேது இருப்பது நல்லது. 5ஆம் அதிபதி 5ல் இருக்காரு. 4ஆம் அதிபதி அவரோட போய் சேர்ந்திருக்காரு. அதனால ரிஷபராசி என்பதற்கு சனி ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. அமோகமான நாள், நல்ல நாள். அன்பான மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு ஜென்ம குரு பிரச்சனைலாம் ஏற்படுத்துவாங்க, இடமாற்றத்தை கொடுப்பாங்க. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இடமாற்றம்னா என்ன அப்படின்னா, வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு போகிறது, அந்த வீடு பிடிக்கலன்னு இன்னொரு வீட்டுக்கு மாறுறது, பதவி மாறுறது, ஊர் மாறுறது, வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டிலேருந்து வர்றது, இப்படி இடமாற்றங்கள்லாம் கொடுப்போம். பிரச்சனையை உண்டு பண்ணுவார், ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பதில் உங்களுக்கு விரயமான நேரம். அதனால் தேவையில்லாத விரயத்தை உண்டு பண்ணுவார். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல செலவாக பண்ணுங்க. அன்பான சிம்மராசி என்பது உங்களுக்கு குருவான் 11ஆம் இடத்துல இருக்காரு. உங்கள் ராசிநாதன் 2ல் இருக்காரு. 2ஆம் அதிபதி 2ல் இருக்காரு.
இருப்பினும் 7ல் சனி ராகு இருக்கக்கூடாது. இது வந்து மனைவி கணவனுடைய உடலிலே ரொம்ப கவனம் தேவை, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கன்னி ராசி என்பது அவங்களுக்கு குரு 10ல் இருக்கார். கெட்ட பேரெல்லாம் நிறைய ஏற்படும், பார்த்து நிதானமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னி ராசி என்பவர்களை உங்களுக்கு சனி ராகு 6ஆம் இடத்துல இருக்காத தவிர மற்ற கிரகங்களாம் பலமாக ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். துளாராசி என்பவர்களை உங்களுக்கு அருமையான நாள், உங்களுக்கு இன்று நல்ல நிறைவான நாள். உங்களுக்கு குருபான் 9ஆம் இடத்துல இருக்கு. மற்ற கிரகங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் 9ஆம் இடத்துல குரு இருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த தோஷமும் கிடையாது. அதனால் அருமையான நாள், நல்லதெல்லாம் நடக்கும். துளாராசிக்கு நல்ல காற்று வீசுகிறது. அன்பான விருச்சிக ராசி என்பவர்களை உங்களுக்கு 8ல் குரு இருக்கார். அட்டம குருன்னு சொல்றது. புதுசாக எதையும் செய்யாதீங்க, புதிய முயற்சிகள் பண்ணாதீங்க, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் பணமெல்லாம் கொடுக்காதீங்க, காரியங்கள்லாம் நடக்காது, போட்டு இழுத்துருவாங்க, ஒரு வருஷத்துக்கு இழுத்துருவாங்க, பார்த்து ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பவர்களை உங்களுக்கு அருமையான நாள். சனி பகவான் 3ல், ராகு 3ல், குரு 7ல், நல்ல நாள். 10ஆம் அதிபதி 10ல், 9ஆம் அதிபதி 10ல் இருக்காரு. தொழிற்சானம் பிரமாதமாக இருக்குது. தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம் நடைபெறும். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7 சனியுடைய தாக்கம் இருக்கிறது, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். குரு வந்து 6ஆம் இடத்துல இருக்காரு, உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை. அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு குருபாவன் வந்து 5ஆம் இடத்துல இருக்காரு, இதால 7 சனி இருக்கிறது, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீன ராசி என்பதில் உங்களுக்கும் 7 இருக்குது, குருபகவான் சரியில்லை, இருந்தாலும் அந்த குருபகவானுடைய பார்வை நன்றாக இருக்கிறது, அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பவர்களே, கும்பராசி என்பவர்களே, மகர ராசி என்பவர்களே உங்களுக்கு வந்து 7 தாக்கம் இருக்கிறதுனால பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை விரதம் இருங்க. சனி பகவானுக்கு எள்ளுதீப விளக்கு போட்டு காக்காய் சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க. கோளறு திருப்பதியும் என்ற பதியத்தை பாராயணம் செய்யுங்கள். சனிக்கிழமை காலையில் மாலையில் 2 வேளை இந்த 11 பாடல் இருக்கிறது, ஞானசம்பந்த பெருமான் இயற்றிய பாடல். அதனால் அந்த பாடலை நீங்கள் பாராயணம் பண்ணிங்கன்னா நவக்கிரகங்களுடைய ஆதிக்கம் நம்மளை ஒன்றும் செய்யாது. அன்பான நேயர்களை, நாம் வந்து இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அன்பான நேயர்களை, நாம் வந்து 2-3 நாட்களாக அந்த வாஸ்துவை பற்றி பார்த்தோம். வாஸ்து வந்து எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், தெரியாது நிறைய இருக்குது. பெரிய வாஸ்து மேதைகள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் நிறைய கருத்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை நம்ம பதிவு பண்ணிக்கிறது நன்மை. அதனால் நாம் தெரிஞ்ச கருத்து, நான் சொன்ன கருத்து நன்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி என்ன நம்ம வந்து இந்த வாஸ்துவில் நிறைய இதெல்லாம் இருக்குது. அந்த வீடு மனை கொள்கின்ற பொழுது அந்த மனை வந்து எப்படி இருக்கணும்னா கிராஸாக இருக்கக்கூடாது, ஒரு பக்கம் மூளை இழுத்து கொண்டு இருக்கக்கூடாது. அதுவும் அக்கினி மூலை இழுத்து இருக்கக்கூடாது, சனி மூலை இழுத்து இருக்கலாம், சனி மூலை பக்கம் இழுத்து இருக்கலாம், அப்படி போன மாதிரி வரலாம். மற்ற மூலைகள் எந்த மூலையும் இழுத்து இருக்கக்கூடாது. அக்னி மூலை பக்கம்லாம் அப்படி கிராஸாக போகக்கூடாது. அதனால் அதெல்லாம் வீடு வந்து கரெக்டாக இருக்கணும். நீளமிண்டு அகலம் ஒரு மனைக்கு வந்து கரெக்டாக இருந்தால் அதை சதுரம்னு பேர். 40க்கு 40, 50க்கு 50 அப்படி இருந்தால் சதுரம். செவ்வகம்னு பேர். நீளம் கூட அகலம் கம்மின்னா செவ்வகம்னு பேர். அந்த மாதிரி இருந்ததுனாலும் பரவாயில்ல. நீளம் 40, அகலம் 50 அப்படின்னாலும் அது ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி இருக்கலாம். இப்படியெல்லாம் சில கருத்துக்கள் இருக்குது. இந்த மனை போடுகின்ற பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, சாதாரணமாக ஒருத்தர் வீடு கட்டணுங்கிறார், அவர்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபா தான் இருக்குது, அதுக்குள்ளே தான் நம்ம வீடு கட்டணும். அதுக்குள்ளே நம்ம எப்படி வீடு கட்டுறதுன்னா, நமக்கு ஒரு படுக்கை அறை ஒன்று வேணும், கிச்சன் ஒன்று வேணும், ஹால் ஒன்று வேணும். இந்த 10 ரூபாய்க்குள்ளே நம்ம வீடு கட்ட முடியுமானா கட்டிடலாம். ஒரு குடும்பம் நீங்கள் இருக்கிற மாதிரி, ஒரு புருஷன் முன்னாடி 2 குழந்தைகள் இருக்கிற மாதிரி ஒரு சென்ட்ரிங் வீடாகவே கட்டிடலாம், நல்ல வீடாக கட்டிடலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்முடைய உழைப்பு அதிகமாக இருக்கணும், கான்ட்ராக்ட் விடக்கூடாது. கொத்தனார்களுக்கு மட்டும் சம்பளத்தை கொடுத்துட்டு நீங்களே சொந்த முயற்சியில் கட்டினா 10 லட்ச ரூபாய் கட்டலாம். இதுக்கு வந்து 22க்கு 21ன்னு ஒரு கணக்கு இருக்குது. 460 சதுரம் வரும். அந்த 22க்கு 21 போட்டிங்களா, 460 சதுரம், 5 சதுரத்துக்குள்ளே வரும் அந்த வீடுனுடைய அமைப்பு. அப்படின்னா ஒரு சதுரத்துக்கு சாதாரணமாக 2 லட்சம் வச்சாலும் 10 லட்ச ரூபாய்க்கு நம்ம அந்த வீடு நீட்டாக கட்டிக்கலாம், அருமையாக கட்டிக்கலாம். நம்முடைய உழைப்பு நிறையா இருக்கணும். நம்ம வந்து கூடுமானவரை அந்த கொத்தனாருக்கு வேண்டிய உதவி பூரா நம்ம செய்யணும். நம்முடைய உழைப்பு இருக்கணும். வீட்டுக்கு தண்ணி பாய்ச்சணும், கல்லெண்ணீர் போடணும், மண் சலித்து கொட்டணும். இதெல்லாம் நம்ம செஞ்சு நம்முடைய உழைப்பு சரீர கணவன் மனைவி செஞ்சுட்டு வந்தோமே ஆனால் செலவு நமக்கு குறையும். அதனால் வசதி இருக்கவங்க இப்போ தேக்கு மரத்தில் எல்லாம் வாங்கலாம். வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுறது? அதனால் வேம்பு மரம் தான் நிலைக்கு ரொம்ப உத்தமம். வேப்ப மரம் தான் நிலைக்கு அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. ஏன்னா வாசலில் வேப்பு மரம் தான் உள்ளுக்குள்ளே எதுவுமே வராதுன்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. அதனால் நம்ம வந்து பலா எல்லாம் கூட தேக்க மரத்தில் போடலாம்.
ஆனால் நிலை அருகால் வந்து நமக்கு வந்து வேம்பு மரத்தில் இருப்பதால் நல்ல விளைந்த வேம்பு மரமாக இருந்தால் தெரிக்கலாம் செய்யாது, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அதனால் பிஞ்சு மரமாக இருந்தால் வளையும் தெரிக்கும். பிஞ்சு மரமே நிலைக்கு லாய்க்கல. அதனால் அந்த காலத்தில் நாட்டு பூவரசுன்னு ஒன்று இருக்குது. அது இருக்குது இன்னமும் சில இடங்களில், தஞ்சாவூர் மாவட்டங்களில் இந்த நாட்டு பூவரசு இருக்குது. இந்த நாட்டு பூவரசு வந்து இழைப்புக்கு பிரமாதமாக இருக்கும். கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த நாட்டு பூவரசு. இழைச்சோம்னா பலகை எல்லாம் அது வந்து இதுக்கு அந்த காலத்தில் நிலைக்கெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. இந்த கொல்லைப்பக்கம் நிலை, பெட்ரூம் நிலை, இதுக்கெல்லாம் நிலைக்கு வச்சுருப்பாங்க. ஜன்னல் கட்டைக்கெல்லாம் பலன்னு இருக்கும். பலகை வந்து அமைஞ்சு நாட்டு பூவரசில் அது மாதிரி பாலிஷ் தேக்கு மரத்து மாதிரி உள்ள ரேகை இருக்கும். ரேகைன்னா கோடு இருக்கும் அந்த மரத்தில். தேக்கு மரத்தில் அந்த ரேகை இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த பூவரசு மரத்தில் இருக்கும். இப்படியெல்லாம் நம்ம மரங்களை வந்து நாட்டு பூவரசெல்லாம் வளர்க்கணும் வீட்டில். கிராமங்களில் தான் வளர்க்க முடியும். இப்போ கிராமங்களெல்லாம் அதில் வந்து நிறைய என்னென்னா பூச்சி விழுவும். அதனால் பூச்சி விழுந்து குடஞ்சி விடும், உள்ள பொந்து விழுந்துடும். அதனால் ஆரம்பத்திலே பூச்சி விழுகிற போது அதை நம்ம வந்து பார்த்து கவனித்து எடுத்துட்டோம்னா அந்த பூச்சி இருக்காது. அது மாதிரிலாம் சில மரங்கள் இருக்குது. ஆனால் உத்தமம் வந்து வேப்ப மரம் தான். இப்படிலாம் நம்ம சக்திக்கு நம்ம வீடு கட்டுக்கிட்ட பொழுது அதை நம்ம வந்து முறையாக அது வந்து நம்ம அந்த 460 சதுர அடியை குழி ஆக்கணும். அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குது. அந்த சூத்திரப்படி வகுக்கிற போது 57 குழி வரும். 57 குழிக்கு அத்தனை பொருத்தமும் இருக்கு, எல்லா பொருத்தமும் இருக்கு. அது அத்தனை பொருத்தமும் பார்க்கணும். அதனால பஞ்சகம் முதற்கொண்டு அதுக்கு பஞ்சக பொருத்தம் பார்க்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. நிற்பஞ்சகம்னு வரும் அதுக்கு. அந்த பஞ்சக பொருத்தம், யோனி பொருத்தம் அப்படின்லாம் இருக்கு. அதுக்கு புகை யோனி, அப்படி காக யோனி இப்படிலாம் இருக்கு. இந்த புகை யோனி எல்லாம் வரக்கூடாது, காக யோனி எல்லாம் வரக்கூடாது, சிம்ம யோனி வரலாம் அப்படிலாம் ஒரு கருத்துக்கள்லாம் இருக்கு. நிறைய அதுக்கெல்லாம் வாஸ்து சாஸ்திரத்தில் போட்டிருக்காங்க. அதெல்லாம் முன்னோர்கள் பழைய நூலில் இருக்குது, இப்போ உள்ள நூலெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இப்போ உள்ள இந்த கட்டட கலைஞர்களுக்கு இது தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதில் வந்து இந்த கணக்கெல்லாம் அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க ஏதோ சூத்திரத்தை வச்சு வகுக்கிறாங்க. அது வந்து சரியாக இருக்கான்னு எனக்கு புரியலை. அதனால் அது வந்து சில பேர் வந்து பிரமாதமாக நாங்கள் வாஸ்து பார்க்குறோம், அதை பண்ணுறோம், இதை முன்னேறி போய் சொல்கிறாங்க. இந்த மெத்தடில் அவங்க பார்க்குறாங்களா என்னன்னு புரியல. அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சது அதை எனக்கு தெரிஞ்சது இது. அதனால் நான் அதை குறை சொல்லலை. முழுமையாக இந்த மாதிரி பார்க்குற போது 57 குழி இந்த நான் சொல்லுகின்ற கணக்கு வரும். அருமையான வீடு. அதுக்கு மேலே நம்ம பின்னாடி வாரம், முன்னாடி வாரம், சைடில் வாரம், இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா கூட்டிக்கலாம். மேலே அப்படியே மாடியில் வீடு எழுப்பிக்கலாம். இது நமக்கு போதுமான வீடு. நம்ம பெருசாக ஓன்னு கட்டணுங்கிற அவசியம் இல்லை. வசதி இருக்கவங்க பெரிய பங்களா மாதிரி கட்டிக்கலாம். வசதி இல்லாதவங்க ஒரு வீடு, சென்ட்ரிங் வீடு அவங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். அன்பான நேயர்களே, நமக்கு வந்து இந்த வாஸ்து என்பது மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு கணிதம். நல்ல அந்த வீட்டில் வந்து அந்த வீட்டில் குடி போனதுக்கு அப்புறம் அந்த வீடு நல்ல செல்வம் பொங்கணும், நம்ம நிம்மதியாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், தேவையில்லாத செலவெல்லாம் அங்கே வரக்கூடாது, கணவன் மனைவி சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கணும், குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும். இதுக்கு அந்த வாஸ்து சாஸ்திரம் வேலை செய்யும். அதனால் இதில் வந்து இன்னொரு கருத்து இருக்கு பாருங்க. எந்த பக்கம் வாசல் வச்சா நல்லதுன்னு ஒரு கருத்து இருக்கு. கிழக்கு வாசல் உத்தமம். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு பார்த்த வாசலே வைக்க மாட்டேங்கிறாங்க. சூரியன் முகத்தில் வீடு இருக்கக்கூடாது, தெரிச்சுப்படும். சூரியனுடைய பார்வை இல்லாமல் வீடு இருக்கக்கூடாது. தெற்கு பக்கம் வாச்சோம்னா சூரியன் பார்வை உள்ள வரதுக்கு வாய்ப்பே இல்லை. தெற்கு பார்த்த வீடு சாஸ்திரத்துக்கு சம்மதமே இல்லை. யமதர்ம ராஜாவுடைய மூலையர். ஆனால் கிராமங்களில் பெரும்போது பாருங்க எல்லாரும் தெற்கு பார்த்த வாசல் வைக்கிறாங்க. கிழக்கு பார்த்த வாசல் வச்சிங்கன்னா அந்த அக்கினி மூலையில் சமையல் அறை போயிடும், படுக்கை அறை கன்னி மூலைக்கு போயிடும். சுவாமி அறை வந்து கிழக்கு முகமாக வச்சுக்கலாம், வடக்கு முகமாக வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் கூட போட்டுக்கலாம். இது வந்து கிழக்கு முகமாக போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப பிரமாதமானது. இந்த கிழக்கு பார்த்த வாசலில் ஆயுள் பலம் இருக்கும், பொருளாதார கஷ்டம் வராது, அறிவு வளரும், குழந்தைகளுக்கு தொழில் வளம் கிடைக்கும். இத்தனையும் கிழக்கு பார்த்த வாசலில் கிடைக்கும். ஆனால் இதை என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் கிழக்கு பார்த்த வாசல் கூடாது, அது சூரியன் எரிச்சு போடும் அப்படின்னு சொல்லி தவறான சொல்லி எல்லாரும் தெற்கு பார்த்த வாசலில் கட்டுறாங்க. என்னுடைய ஒரு கருத்து, அந்த அவங்க ராசிக்கு வாசல் உத்தமமா அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அது எனக்கு அது சம்மதமாக தெரியலை. ஏன்னா வந்து அது அனுபவத்தில் பார்க்குற போது ஒத்து வரல. நமக்கு நேரம் இருந்தால், நல்ல நேரம் இருந்தால் எந்த பக்கம் நம்ம வாசல் வச்சாலும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. வாசல் என்பது பெரும்பகுதி கிழக்கு வடக்கு.
இது 2 தான் நமக்கு சொல்கிறது. இதில் இன்னொரு கருத்து இருக்குது. ஆண் வீடு பெண் வீடு இப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது. அதை பற்றி நாளைக்கு பேசுவோம். அன்பான நேயர்களை, நம்ம வீட்டில் கிழக்கு பார்த்த வாசல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமாம், அதுக்கப்புறம் வடக்கு பார்த்த வாசல் முக்கியம். மற்ற பக்கமெல்லாம் மத்தியமம்னு சொல்கிறது. அதனால் அன்பான நேயர்களை, நல்ல முறையில் நம்ம வீடு கட்டுக்கின்ற பொழுது ஒரு நல்ல ஜோதிட அணுகி அந்த வாஸ்து கணக்கெல்லாம் பார்த்து வீடு கட்டி மக்கள் எல்லாரும் நலம் பெற வேண்டும். அன்பான நேயர்களை, நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும், அந்த குழந்தைகள் கை நிறைய சம்பாதிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தைகளாக பிறக்கணும், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை பராசக்தி தாய் முத்துமகா மாரியம்மையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.